தைப்பூச வேலா தை மாதம் பௌர்ணமியில் முருகப்பெருமான் அசுரர்களை அழித்து அன்னை பார்வதியிடம் ஞானங்கள் பெற்று தீய சக்திகளை வென்றதை நினைவு கூறும் வகையில் தைப்பூச விழா கொண்டாடப்படுகிறது. தமிழ் கடவுள் முருகப்பெருமானுக்கு உகந்த திருநாள் என்பதால் உலகெங்கும் தைப்பூச திருவிழா விமரிசையாக நடைபெற்றது. இதேபோல் தமிழகத்தில் உள்ள அறுபடை வீடுகளில் தைப்பூச திருவிழா களை கட்டியது. முதல் படை திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோயிலில் பக்தர்கள் கூட்டம் நிரம்பி வழிந்தது. கிரிவல பாதை வழியாக சென்ற பல்லாயிரக்கணக்கான பக்தர்கள் வரிசையில் காத்திருந்து சுவாமி தரிசனம் செய்தனர். இரண்டாம் படை வீடான திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோயிலில் தைப்பூசத்தை முன்னிட்டு அதிகாலை 1 மணிக்கு நடை திறக்கப்பட்டு சுவாமிக்கு விஸ்வரூப தீபாராதனை உதய மார்த்தாண்ட அபிஷேகம் நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு கடலில் புனித நீராடினர். முருகனின் 3ஆம் படை வீடான பழனியில் தைப்பூசத்தின் முக்கிய நிகழ்வாக முத்துக்குமாரசாமி வள்ளி தெய்வானை திருக்கல்யாணம் வைபவமும் சுவாமி புறப்பாடும் நடைபெற்றது. அதிகாலை 4 மணிக்கு கோயில் நடை திறக்கப்பட்டு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட நிலையில் பக்தர்கள் முருகனை வழிபட்டனர். முருகனின் அறுபடை வீடுகளில் 4ஆம் படை வீடாக விளங்கும் சுவாமிமலை சுவாமிநாத சுவாமி கோயிலில் தைப்பூச விழா சிறப்பாக நடைபெற்றது. இதில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் மலர் அலங்காரத்தில் எழுந்தருளி தங்க கவசம் மற்றும் வைரவேளுடன் சுப்பிரமணிய சுவாமி காட்சியளித்தார். இதேபோல் 5ஆம் படை வீடான திருத்தணி முருகன் கோயிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி அரோகரா பக்தி முழக்கத்துடன் பக்தர்கள் முருகனை வழிபட்டனர். வள்ளி தெய்வானையுடன் காட்சியளிக்கும் முருகப்பெருமானுக்கு சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றன. முருகப்பெருமானின் 6வது படைவீடாக போற்றப்படக்கூடிய பிரசித்தி பெற்ற பழமுதிர்ச்சோலை முருகன் திருக்கோயிலில் தைப்பூச திருவிழாவை ஒட்டி தீர்த்தவாரி மற்றும் சிறப்பு அபிஷேகம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் திரளான பக்தர்கள் பங்கேற்று விண்ணை முட்டும் அரோகரா கோஷத்துடன் வழிபட்டனர்.